எல்லா நன்மைகளும் நம் வீட்டுக்குள் வரத்தக்கது, எல்லா ஆசீர்வாதங்களும் நம் வீட்டுக்கு வரத்தக்கது. அதனால 10 ரூபாயை கைகொண்டு தொடுவதற்கு முன்னே இது என்னுடையது தானா என்று பார்க்கணும். இது எனக்குரியது தானா என்று பார்க்கணும். இது தெய்வத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தானா என்று பார்க்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம்னு சொன்னா பிணமும் வாயை திறக்கும். அது தெய்வ மக்களுக்கு உகந்தது, வாக்குத்தத்த சந்ததிக்கு உகந்தது அல்ல. காரணம், அடையாளம் காணாமல் போனால் அது வந்து இத்தனை வருஷம் நம்ம சம்பாதித்து வைத்ததையும் அது கொண்டு போகும். வரும்போ அது தனிமையா வரும், போகும் பொழுது இருக்கிறது எல்லாம் அது கொண்டு போகும். அந்த சாபம் நிறைந்த நன்மை, அந்த பணம், அந்த பொருள், அந்த உயர்வு அது உள்ள வரும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல பிச்சுக்கிட்டு போகத்தான் செய்யும். நம்முடையதல்லாத தெய்வம் தராத பணம் அது ஆபத்து. இருக்கிறத எல்லாவற்றையும் இழந்து உன்னை நடுத்தருவில் நிறுத்திடும். அப்ப இந்த இடத்துல இவர் அடையாளம் காண்கிறார். நான் தானியேல் இடத்துல கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், 1ஆம் அதிகாரத்திலே கிடைத்த உயர்வை ஏற்றுக்கொண்டவர், 2ஆம் அதிகாரங்களில் கிடைத்த உயர்வை ஏற்றுக்கொண்டவர், 4ஆம் அதிகாரத்தில் கிடைத்த உயர்வை ஏற்றுக்கொண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இதை நீ வச்சுக்கோ, இது எனக்கு வேண்டாம். இதை நீ வச்சுக்கோ, இது எனக்கு வேண்டாம். அல்லேலூயா.